गरुडस्तवराह नृसिंह यग्रीव हनुमत्सरणं प्रपद्ये श्री पंचमुख लक्ष्मी नृसिंह प्रह्लाद सेवित स्वमोह रक्षक मम ग्रह आयुः वैद्ये नृसिंह எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வலம் தரும் வசிஷ்டர் உபன்யாசம் அடியேனால் பல வருஷங்களாக உபன்யாசம் அடியே சாதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உபன்யாசம் ஸ்ரீ ஸ்ரத்தாகர்ண ஸ்வேத பெருமாள் கேட்குமுன் தரும் பெருமாள் ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பற்றி அடியே இன்னைக்கு உபன்யாசம் ஆகிறது. இந்த ஸ்ரீ ஸ்ரத்தாகர்ண ஸ்வேத பெருமாள் அப்படின்றவர் யார்? ஸ்ரத்தை அப்படின்னா ரொம்ப பவித்திரமாக, ரொம்ப அதாவது மகா ஸ்ரத்தை அப்படின்றது உண்டு. அந்த யார் ஒருத்தர் ஸ்ரத்தையாக தூய்மையாக, யார் ஒருத்தர் இங்கே மன சுத்தமாக, அதுதான் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணணும், மன சுத்தமாக பெருமாளை சேவிக்கணும், சுவாமியெல்லாம் சேவிக்கணும், பெருமாளோ தாயாரோடைய கிருபா கடாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் சேவிக்க வராளோ அவளுக்கெல்லாம் அவளுடைய பிரார்த்தனைகளை ஸ்வேதம் அப்படின்னா தித்திப்பு, ஸ்வீட், ஸ்ரத்தா கர்ண ஸ்வேத பெருமாள். நீங்க சொல்றத சுவாமி கர்ணம்னா காது, காதாலே சுவாமி கேட்டுண்டு உங்களுக்கு தித்திப்புன்னு சொல்லக்கூடிய ஸ்வீட்டான செய்திகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள் இந்த ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி. இந்த ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்ம சந்நிதி எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். எல்லோருக்கும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் தெரியும், பஞ்சமுக விநாயகர் தெரியும். இங்கே பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்றவர் அடியேன் தியானத்தில் இருக்கும்போது பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்மராக தரிசனம் கொடுத்தார். அதாவது பிரதான முகமாக, நடுமுகமாக நரசிம்ம சுவாமி, மற்ற முதல் முகத்திலே கருட பகவானும், இரண்டாவது முகமாக ஸ்ரீ பூவராக மூர்த்தியும், நடுமுகமாக பிரதான முகமாக நரசிம்ம சுவாமியும், நான்காவது முகமாக ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளும், அடுத்ததாக ஐந்தாவதாக ஆஞ்சநேய சுவாமி அவரும் ஒரு மொத்த சேர்ந்து மடியிலே செஞ்சுலக்ஷ்மி தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே தரிசனம் கிடைக்க, இந்த மாதிரி ஒரு கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பல இடங்களிலே பார்க்கும்போது எங்கேயும் இல்லாம, அங்கே சுவாமி அடியனுக்கு இங்கே தியானத்தில் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தாம் இந்த இடத்திலே ஒரு விக்கிரக ஸ்வரூபமாக வரணும் அப்படின்னு சொன்னதுனாலே பிரத்யேக விக்கிரகமாக இங்கே செய்யப்பட்டு, அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டு, இங்கே 3 மண்டலங்கள் உபவாசம் விரதம் இருந்து இங்கே இந்த விக்கிரகத்தை செய்து சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே சுவாமி எழுந்தருளினது மகா விசேஷமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ ஸ்ரத்தாகர்ண ஸ்வேத பெருமாள், கேட்குமுன் தரும் பெருமாள், நீங்க ஒன்று மனசால நினைச்சு கேட்கறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெருமாள் யார் அப்படின்னா இந்த ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்மர். அவர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த இடம் எந்த இடத்திலே தற்சமயம் இருக்கு அப்படின்னா, இங்கே மகாகவி பாரதி நகர் அப்படின்னு சொல்லி வியாசர் தங்கின இடமான வியாசர்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே, இங்கே சென்னையிலே, தமிழ்நாட்டில் சென்னையிலே, இங்கே வியாசர்பாடின்ற இடத்து உள்ளே மகாகவி பாரதிய நகர் அப்படின்னு ஒன்று இருக்கு, எம்கேபி நகர் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்திலே ஒரு வசந்தம் கார்டன் அப்படின்ற ஒரு இடத்திலே ஒரு அபார்ட்மெண்ட்ஸ், குடியிருப்பு அபார்ட்மெண்ட்ஸ், அந்த அபார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு, அதிலே 29/9 அப்படின்ற விலாசத்திலே இந்த ஸ்ரீ ஸ்ரத்தாகர்ண ஸ்வேத பெருமாள், கேட்குமுன் தரும் பெருமாள்,
ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி வெகு திவ்யமாக அமைஞ்சு எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துருக்கார் சுவாமி. இங்கே கார்த்தாலையும் சாயந்தரமும் பிரத்யேகமாக பூஜைகள்லாம் நடந்து வந்துருக்கு. என்ன விசேஷங்கள் இந்த சந்நிதியிலே அப்படின்னா, சந்தோஷ கணபதி. இங்கே பிள்ளையாருக்கு பெயர் கணபதி, சந்தோஷ கணபதினு திருநாமம். மகா அற்புதமான விக்கிரகஸ்வரூபமாக தான் இருப்பார். மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிசு. தலையை சாய்ச்சின்னு இருப்பார். வேற எந்த இடத்துலையும் பிள்ளையார் தலையை சாய்ச்சின்னு இருக்க மாட்டார். இந்த இடத்துல நீங்க கேட்கறதெல்லாம் நான் தரேன்ற மாதிரி ஒரு இப்படி தலையை சாய்ச்சின்னு உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷ கணபதி. அவரை நாம தரிசனம் பண்ணிக்கிறோம். சரஸ்வதி மாதா, பல குருமார்கள், சங்கராச்சாரியார், வேதாந்த தேசிகர், ராமானுஜர் எல்லாருமே இருக்கா. ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர், அத்தனை குருமார்களும் இந்த சந்நிதியிலே இருக்கா. ஸ்ரீ சுப்பிரமணியர் அங்கே வேலுடன் மயிலோடு அற்புதமாக நின்ற திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். எல்லாருமே மூர்த்தி சிறியதுதான், ஆனால் எல்லாமே கீர்த்தி பெரியவராக இருப்பார். இங்கே பரமேஸ்வரர் லிங்க வடிவத்திலே இருப்பார். அதே பரமேஸ்வரர் தியானம் பண்ணக்கூடிய நிலையிலேயும் பரமேஸ்வரர் ஒரு விக்கிரக ஸ்வரூபமாக, விக்கிரகம் அதாவது பிரதிமை ரூபமாக இங்கே பரமேஸ்வரர் இருந்து காட்சி கொடுத்துருக்கார். இங்கே பராசக்தி மாதா அம்பாள் இங்கே பட ரூபத்திலே காட்சி கொடுத்துருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதானமாக இங்கே துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் இந்த சந்நிதிக்கு துவஜஸ்தம்பத்தை கொடுத்து அதை ஒரு பொம்மை மாதிரிலாம் வைக்கிறது கிடையாது. இங்கே அதுக்கு உண்டான மந்திரங்களை ஜபிச்சு தர்பையாலே ஜபிச்சு தர்பை சேர்த்து வச்சு அங்கே அவ்வளோ ஒரு பவித்திரமாக இங்கே இருக்கு துவஜஸ்தம்பம். அதையும் நாம சேவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக இங்கே இந்த சந்நிதியிலே இங்கே கற்பக விருட்சம் இருக்கு. கற்பக விருட்சம்ன்றது மெட்டல்ல இருக்கும். நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணவுமாக அந்த கற்பக விருட்சம் வளர்ந்து வந்துட்டே இருக்கும். நல்ல பிரகாசமாக இருக்கும். அந்த கற்பக விருட்சத்துக்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது நின்று பிரார்த்தனை பண்ணிட்டாலே உங்க பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இங்கே மூலவர் யார் அப்படின்னா ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்மர். முதல் முகம் கருட பகவான். பக்ஷி தோஷம், நாகதோஷம் இதையெல்லாம் போக்கக்கூடிய மூர்த்தியாக கருட பகவான் இங்கே தரிசனம் கொடுத்துருக்கார். அடுத்தபடியாக இரண்டாவது திருமுகமாக ஸ்ரீ பூவராக மூர்த்தி அவர் இருக்கார். என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் கண் திருஷ்டி இருக்கோ, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் பொறாமைப்படுகிறார்களோ அவர்கள் கிட்டே இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி ஸ்ரீ பூவராக மூர்த்தி. அந்த மூர்த்தியையும் நாம இங்கேயே சேவிச்சுக்கலாம். அடுத்ததாக பிரதான முகமாக ஏவல் பில்லி சூனியம் சகல பிரச்சனையும் போக்கக்கூடிய மூர்த்தியாக ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி. அவரை அற்புதமாக தரிசனம் பண்ணிப்போம். இந்த இடத்துல சுவாமிக்கு நித்தியம் ஸ்ரீபாதரேணு அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் இந்த இடத்திலே சுவாமிக்கு அங்கே சேர்க்கப்படுகிறது. அவ்வளோ ஒரு விசேஷமான சுவாமி இந்த நரசிம்ம சுவாமி. அடுத்ததாக உங்களுக்கு கமலவல்லி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி. ஹயக்ரீவ மூர்த்தியே படிப்புக்கெல்லாம் கடவுள், சகல வித்யைக்கெல்லாம் அதிபதி, ஞானத்துக்கெல்லாம் அதிபதி ஹயக்ரீவ சுவாமியே தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஐந்தாவது முகமாக ஆஞ்சநேயர், இவரையும் நாம தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த 5 முகத்தையும் சேர்த்து ஒரு மந்திரமாக சுவாமி சொன்ன மந்திரம், இந்த சந்நிதிக்காகவே சொன்ன மந்திரம் தான் கருடஸ்தவராக நிருசிம்ம ஹயக்ரீவ ஹனுமத் சரணம் பிரபத்யே ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நிருசிம்ம பிரகலாத சேவித ஸ்வமூக ரக்ஷக மம கிரக ஆயுகு வைத்தியே நிருசிம்மஹா அப்படின்னு சகல வியாதியும் போக்கக்கூடியவர், யமபயம் மரண பயத்தை போக்கக்கூடியவர் இந்த சுவாமி இங்கே இருக்கார்.
மடியிலே செஞ்சுலக்ஷ்மி தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கா. சங்கம், சக்கரம், கதை, கட்கம்னு சொல்லக்கூடிய கத்தி எல்லாமே சுவாமி அற்புதமாக வச்சுருக்கார். செங்கோல் வச்சுருக்கார், கதை வச்சுருக்கார். அப்படிப்பட்ட அற்புதமான திவ்ய தரிசனத்தை நாம சுவாமி தரிசனத்தை சேவிச்சுப்போம். அடுத்தபடியாக சுவாமி லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம மாலை தனக்கு வேணும்னு சொல்லி இந்த சந்நிதியிலே கேட்டு வாங்கி சாத்தின்னு இருக்கார். அதையும் நாம சேவிச்சுப்போம். பக்கத்திலேயே ஆனந்தமாக கைகூப்பின்னு இருக்கார் பிரகலாத ஆழ்வார். அந்த பிரகலாத ஆழ்வாரே நாம பார்க்கும்போது காலையிலே துருவமூர்த்தியாகவும், மத்தியானத்திலே பிரகலாதராகவும், சாயந்தர நேரத்திலே புண்டரீகராகவும், இப்படியாக நாம தரிசனம் அவருக்கு, அவர் நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான இந்த பிரகலாத ஆழ்வாரையும் நாம தரிசனம் பண்ணிக்கிறோம். சுதர்சனமூர்த்தி, சுதர்சனமூர்த்தி, விஜயவல்லி சமேத சுதர்சனமூர்த்தி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத ஹஸ்திரசஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோக்ஷய மோக்ஷய. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலாபரிதாய சர்வதிக்ஷோபநகராய கும்பபிரம்மணே பரம் ஜோதிஷே ஸ்ரீ விஜயவல்லி சமேத ஸ்ரீ மகா சுதர்சனாய நமஹ. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இந்த சுவாமி கிட்ட இருந்து நம்ம சொல்லும் போது சகல விதமான பிரார்த்தனைகளையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடியவர் நேமிராஜர், சக்கரத்தாழ்வார், இப்படிப்பட்ட சுதர்சனமூர்த்தி. அவரையும் நாம தரிசனம் பண்ணிக்கிறோம். பின்னாலேயே யோக நரசிம்மர், அவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். எல்லாரையும் பக்கத்திலே தம்பதி சமேதராக கருடர், கருடர் பக்கத்திலே ருத்ரை சுகீர்த்தி அப்படின்னு சொல்லி 2 தேவிமார்கள் இங்கே கருட பகவானுக்கு, அந்த அவளையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக அம்புஜவல்லி சமேத ஸ்ரீ பூவராக மூர்த்தி, அவரையும் நாம தரிசனம் பண்ணிக்கிறோம். செஞ்சுலக்ஷ்மி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மமூர்த்தி, அவரை தரிசனம் பண்ணிக்கிறோம். கமலவல்லி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி, அவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஸ்வர்ச்சலா சமேத ஆஞ்சநேய சுவாமி. அது என்ன ஸ்வர்ச்சலா சமேத ஆஞ்சநேய சுவாமி? சுவாமி நீங்க சொல்றீங்களே ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சாரி தானே, அது என்ன ஸ்வர்ச்சலான்ற ஒரு பேரை சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது தெரிகிறது. என்னன்னா இப்போ ஸ்ரீராமாவதாரம் போது இங்கே 9வது அவதாரம் ஆஞ்சநேயருக்கு, இவருடைய 6வது அவதாரம் போது இவர் சிவபெருமானுடைய அம்சம்தான் ஆஞ்சநேயர். இவர் அங்கே சூரிய பகவான் கிட்ட வித்தியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூரிய பகவான் சொல்றாராம், என்னோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு வித்தியை சொல்லித்தரேன் அப்படின்றாராம். ராஜஸ்தான்காரி ஸ்வர்ச்சலான்னு பேரு, அங்கே கல்யாணம் பண்ணிண்டார், நல்ல வித்தியெல்லாம் கத்திண்டார். நவபாஷான நல்ல அற்புதமான இந்த மந்திரங்களை எல்லாம் அவர் சொல்லக்கூடியவர். எல்லா வித்தியையும் நவகிரக பண்டிதர், நல்ல நவகிரகங்களை கூட பயப்படுமா இந்த ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு விசேஷ மூர்த்தி. யாருக்குமே சனீஸ்வரர் பார்த்தா பயப்பட வேண்டாம், மற்ற கிரகங்களை பார்த்தா பயப்பட வேண்டாம். இந்த ஆஞ்சநேய சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணோம்னாலே எல்லா பிரார்த்தனைகளும் நல்லபடியாக நடக்கும். இங்கே சுவாமிக்கு திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. இங்கே சுவாமிக்கு நித்திய அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் எல்லாமே வைபவமாக நடந்துட்டு இருக்கு. நித்தியம் புஷ்பம் எல்லாமே அற்புதமாக, தீபத்துக்கு உண்டான எண்ணெய் கொடுத்து கைங்கரியம் பண்றவா இருக்கா. இத மாதிரி பூஜை பொருள்கள் வாங்கறதுக்கு கைங்கரியம் பண்ற பக்தர்கள் இருக்கா. எல்லாமே இதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த சந்நிதியிலே நல்ல பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. தன்வந்திரி மூர்த்தி, நோய் நொடிகள்லாம் தீர்க்கக்கூடிய தன்வந்திரி மூர்த்தி இருக்கார். யோக நரசிம்மர் இருக்கார். ஷோலிங்கர் யோக நரசிம்மர் இருக்கார். தியானம் பண்ணி இருக்கிற நிலையிலே நவகிரக மூர்த்திகள் இருக்கார். சப்தகிரீஸ்வர அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி இருக்கார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அங்கே வள்ளலார் சுவாமிகள் இருக்கார். ரமண மகரிஷி இருக்கார். அரவிந்தர் இருக்கார். மதர் இருக்கார். எல்லாருமே நாம ஒரு சேர இந்த இடத்துல வந்தாலே
எந்த திவ்ய கஷேத்திரத்துக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. இங்க வந்தாலே நீங்க அத்தனை திவ்ய தேசத்தையும், உங்களுக்கு 108 திவ்ய தேசத்தையும் சேவிச்ச பலன் உங்களுக்கு இந்த சந்நிதியிலே வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்நிதியிலே உங்களுக்கு அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, தைப்பூசம் நாளிலே ரொம்ப விசேஷமாக நடக்கும். இங்கே அதே மாதிரி இங்கே வந்து சுவாதி நட்சத்திரத்தெல்லாம் வைபவமாக நடக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷ பூஜைகள் எல்லாமே நல்லபடியாக கிரமமாக இங்கே பூஜை ஆராதனைகள்லாம் நடந்துருக்கு. எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நல்லபடியாக நடந்து வந்துருக்கிற ஒரு பிரத்யேக இடமாக இந்த சந்நிதி இருக்கு. இங்கே ஹோமங்கள், இங்கே சுவாதி அவருடைய நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பிரத்யேகமாக ஹோமம்லாம் விசேஷமாக ஹோமம் நடக்கும். அவ்வப்போது யாராவது பக்தர்கள் கேட்கும்போது அப்போ அந்த நேரத்திலே அவங்க வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடியேன் வந்து ஹோமங்களும் அவ வீட்டில் வந்து நாம பஞ்சமுக லட்சுமி நரசிம்ம சந்நிதி சார்பாக பிரசாதத்தையும் எடுத்துட்டு வந்து நாம் அங்கே கொடுத்து ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவோம். கல்யாணம் ஆகாதவா, யார் யாருக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் இங்கே மாங்கல்யஸ்துவ பூஜை அப்படின்ற ஒரு விசேஷ பூஜை இங்கே செஞ்சு வைக்கப்படுறது. அந்த செஞ்சு வைக்கப்பட்ட இந்த பூஜைக்கு உடனேயே நல்ல விதமாக கல்யாணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணமாகி பல வருஷம் ஆறுது, இன்னும் சுவாமி அடியனுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற வாழ்க்கெல்லாம் இங்கே இந்த சந்நிதியிலே சந்தான பால கோபாலகிருஷ்ண பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடைபெற்று அங்கே சுவாமி சந்தான பால கோபாலகிருஷ்ணருக்கு அவருடைய விக்கிரகம் அது அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாமே முடிஞ்ச உடனே அந்த விக்கிரகத்தை அவளுக்கே நாம கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்றவாளுக்கு அவ ஆத்துல வழிபட்டுன்னு வர்றது அவ்வளோ விசேஷம். இத மாதிரி எல்லா வைபவங்களும் இந்த இடத்துல அற்புதமாக நடந்து வந்துருக்கு. ஸ்ரீ கருடராஜனே சரணம், ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்ம சுப்ரபாதம், ஸ்ரீ பாஞ்சஜன்ய மோகனாமிருதம். இத மாதிரி 3 ஆடியோ சிடி இந்த சந்நிதியிலே வெளியீட்டாக ஆகி கிரி ட்ரேடிங் கம்பெனி மயிலாப்பூர் அவ வந்து மார்க்கெட்டிங் ரைட்ஸ் அவகிட்ட தான் இருக்கு. எல்லாம் ஏதாவது வேணும்னா நீங்க அந்த இடத்துல போய் நீங்க இங்க வாங்கிக்கலாம். ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்ம சுப்ரபாதம், கருடராஜனே சரணம், அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பாஞ்சஜன்ய மோகனாமிருதம், இந்த மாதிரி 3 ஆடியோ சிடி அங்கே நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அற்புதமான பாடல்கள் எல்லாரும் ரொம்ப கேட்டாலே உங்களுடைய வீட்டில் அதெல்லாம் அந்த சப்தம் வந்தாலே போறோம், ரொம்ப ரீங்காரம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த அபிராமி அந்தாதி கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா ஸ்ரீ பஞ்சமுக லக்ஷ்மி நரசிம்ம அந்தாதி அப்படின்னு ஒண்ணு சுவாமி 145 பாசுரம் இந்த சந்நிதியிலே சுவாமி சொல்ல அடியனால் எழுதப்பட்டு இங்கே 145 பாசுரம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பிரத்யேகமாக இந்த பாராயணம் இங்கே செஞ்சு வந்துருக்கிறது. அவ்வளோ ஒரு விசேஷம். யார் யாருக்கெல்லாம் இந்த கொடுப்பினைன்னு ஒண்ணு எல்லாருக்குமே இருக்கு. சில பேர் சொல்லுவா எனக்கு அங்க கோயிலுக்கு போறதுக்கு பிராப்தம் வரல, நேரம் வரல அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க எல்லாருக்குமே நேரம் இருக்கு. எப்ப வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாச்சோ நீங்க இங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க வரலாம். நிறைய பேர் வெளிநாட்டில எல்லாம் இந்த சந்நிதிக்கு வந்திருக்கா. வெளிநாடு, வெளி மாநிலம் எல்லா இடத்துல இருந்தும் இந்த சந்நிதிக்கு வந்து பலன் அடைஞ்சிருக்கா. கல்யாணமாகி 8-9 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவா கூட இந்த சந்நிதியில வந்து அவளுக்கு கல்யாணம் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை பெண் குழந்தைகள் பிறந்து எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா. அவ்வாறே சந்தோஷத்துல இங்கே ஒரு இந்த இதுக்குன்னே ஒரு வெப்சைட்டும் அவரே கிரியேட் பண்ணியிருக்கார். அந்த வெப்சைட்டும் அதில் டிஸ்கிரிப்ஷன்ல நாம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ சத்தாகரண ஸ்வேத பெருமாள் கேட்கும் முன் தரும் பெருமாள் ஸ்ரீ பஞ்சமுக லட்சுமி நரசிம்ம சந்நிதிக்கு பக்தர்கள் வர்றதுக்கு முன்னாலே நான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்குவோம். ஏன்னு கேட்டேன்னா இந்த பூஜை பொருள்கள் வாங்குறதுக்கு நான் வெளியே போக வேண்டியிருக்கும். ஹோமங்கள் யாராவது சொல்லும் போது வெளியே போக வேண்டியிருக்கும். அதனால நீங்க வந்து எல்லாம் அர்ச்சனை பண்ணி வைக்கிறதுக்கு
அடியேன் தான் அங்கே பண்ணி வைக்க வேண்டியிருக்கிறதுனாலே நீங்கள் வரும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி வச்சால் நல்லது. ஏன்னா மற்ற கோவில் மாதிரி இது எப்பவுமே திறந்திருக்காது, வீடோட சேர்ந்து இருக்கிறதுனாலே இது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கு. வரத்துக்கு முன்னால சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் செய்து வைக்கப்பட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக மன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இது சத்திய வாக்காக ஸ்ரீ பஞ்சமுக லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு சொல்லியிருக்கார். யார் யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ அவரால்தான் இதை பார்க்க முடியும், அவரால் இங்க இந்த சந்நிதிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ.